வணக்கம் நேயர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க அப்பளப்பு பொரியல் பண்ணலாம். அப்பளத்தை நல்லா பொரிச்சு இது மாதிரி பொடுசாக பண்ணி வச்சுக்கணுங்க. கடலைப்பருப்பு வேக வச்சுக்கணும். வெங்காயம், தேங்காய், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி கடாய் போட்டிருக்கோங்க. கொஞ்சோண்டு சோம்பு தூள் போட்டுடலாம். அதில் இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுடலாங்க. மஞ்சத்தூள் போட்டுடலாம். மிளகாத்தூள் போட்டுடலாங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் தான் போடுறோம் பாருங்க. கொஞ்சமாக போட்டுக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. தேங்காய் போட்டுடலாம். நீங்கள் அப்பளம் நிறைய வேணால் நிறைய பொரிச்சு நிறைய போட்டுக்கலாம். தேங்காய் அப்பளத்துக்கு தகுந்த மாதிரி ஒன்று 5 அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேங்க. 5 அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் அப்பளத்துக்கு தகுந்த மாதிரி தேங்காய் காரம் எல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுடலாங்க. தக்காளி போட்டுடலாம். ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க தக்காளி. இப்போ நம்ம அப்பளப்பு கடலைப்பருப்பு எல்லாம் வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா வேகணுங்க. இது கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இதையும் போட்டுடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகும். கொஞ்சமாக இந்த மிளகாய் வாசம், பச்சை வாசமெல்லாம் போகும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக இது அப்படியே வேகட்டும். அவ்வளோதாங்க. கொத்தமல்லியை தூவி இறக்க வேண்டியதுதான். அப்பளப்பு பொரியல் ரெடி. இப்போ கொஞ்சம் மூடி வச்சிடலாங்க. இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவிடலாங்க. வாங்க அப்பளப்பூ பொரியல், அப்பளப்பூ கூட்டுன்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.